Welcome friends, நான் உங்கள் சங்கரமூர்த்தி. வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இங்கிலீஷ் பேச வைப்போமா. டுடே டே 30, இந்த சீரீஸோட கடைசி நாள். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ்னா, எதிர்காலத்தில் ஒரு செயல் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது தான் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸு. இது 30 days ஃப்ரீ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸு. ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ யாரும் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இன்னைக்கு டே 30 சீரீஸில் கடைசி நாள். இதனால் எனக்கு இதோட யூடியூப் கிளாஸை முடிஞ்சிச்சுன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு இனிமேல் நாள்தோறும் ஸ்போக்கன் இங்கிலீஷை பற்றி ஏதாச்சும் வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன். அதை ஃபாலோ பண்ணுங்க. ஃப்யூச்சரில் இன்னும் நான் மறுபடியும் இந்த டென்சஸ்ஸு, ஆர்டிக்கிள் எல்லாமே நான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நியூ வேர்டு இதெல்லாம் பற்றி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருப்பேன் யூடியூப்பில். அதனால் இந்த சீரீஸு இன்னையோட முடியுது, டே 30. ஓகேங்களா? உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம இந்த சென்டென்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ்னா, எதிர்காலத்தில் ஒரு செயல் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் என்பதை சொல்றதுக்கு தான் இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸை நம்ம பயன்படுத்துகிறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இதோட ஃபார்முலா பாசிட்டிவ் டென்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸோட பாசிட்டிவ் டென்ஸ். ஓகேங்களா? ஒரு ஃபார்முலா என்னன்னா, ஐ, யூ, வி, தே, ஹி, சி, இட், நேம்ஸ் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே என்ன பண்ணணும்னா, நம்ம காமன் ஆக்சிலரி வெர்பு, ஹெல்பிங் வெர்பை தான் நம்ம இங்கே பயன்படுத்த போகிறோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு சென்டென்ஸோட எடுத்தோடையுமே நம்ம ஃபஸ்ட்டில் என்ன எழுதணும், சென்டென்ஸில் சப்ஜெக்டை தான். அந்த ஒரு சென்டென்ஸில் ஒரு செயலை யார் செய்கிறாங்களோ அவங்க தான் சப்ஜெக்டு. அதனால் சப்ஜெக்ட் நம்ம எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் வில் ஹேவ்ங்கிற ஆக்சிலரி வெர்பை யூஸ் பண்ணுறோம். வில் ஹேவ் பீன்ங்கிற ஆக்சிலரி வெர்பு, சப்ஜெக்ட், அடுத்து வில் ஹேவ் பீன், நெக்ஸ்ட் வெர்பு கூட ஐஎன்சி. இந்த ஐஎன்சி ஏன் சேர்க்கிறோம்னா, கண்டினியூஸ் டென்ஸ்னு இருக்கு, ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேங்களா? அதனால நம்ம V1 வெர்பு கூட ஐஎன்சி சேர்த்து நம்ம எழுதிக்கணும். கண்டினியூஸ்னு வந்தாவே நம்ம என்ன பண்ணணும், வெர்பு கூட ஐஎன்சி சேர்க்கணும். ஓகேங்களா? இப்போ பாருங்க, இப்போ சென்டென்ஸ் நம்ம பார்ப்போம். இப்போ நீ நாளை வந்து கொண்டிருப்பாய், நீ நாளை வந்து கொண்டு இருப்பாய். இது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். கொண்டுன்னு வந்தாவே கண்டினியூஸ்னு அர்த்தம். ஓகேங்களா? அதனால ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், இதுல நீங்கிறது தான் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் எழுதிக்கிறோம், யூ. நெக்ஸ்ட் என்ன, வில் ஹேவ் பீன்ங்கிற ஹெல்பிங் வெர்பை துணைவினை சொல் எழுதிக்கிறோம், யூ. வில் ஹேவ் பீன். இங்க மெயின் வெர்பு வர்றதான் மெயின் வெர்பு, வருகிறது. வர்றதுக்கு இங்கிலீஷ்ல கம். அந்த கம் கூட ஐஎன் சேர்த்தா கமிங். See, you will have been coming. You will have been coming. இன்னைக்கு tomorrow. இன்னைக்கு tomorrow. You will be coming tomorrow. நீ நாளை வந்து கொண்டு இருப்பாய். ஃபியூச்சர்ல ஒரு செயல் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் என்பதை டிஸ்கிரைப் பண்ணதான் நம்ம இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ நெக்ஸ்ட் ஒரு சென்டென்ஸை பாருங்க. அவள் அழைத்து கொண்டு இருப்பாள், அவள் கூப்பிட்டு கொண்டு இருப்பாள் அப்படின்னு சொல்றோம்ல. அவள் கூப்பிட்டுட்டே இருப்பாப்பா அப்படின்னு சொல்றோம்ல, அதுக்கு தான் அதுவும் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான். அவள் அழைத்து கொண்டு இருப்பாள். இந்த சென்டென்ஸ்ல சீயிங், அவள்ங்கிறதா சப்ஜெக்ட். அதனால சீங்கிற சப்ஜெக்டை நம்ம எழுதிக்கிறோம், சி.
will have been அப்படிங்கிற ஹெல்பிங் வெர்பை நம்ம எழுதணும். will have been. she will have been calling. கால்ங்கிறது present form verb. இப்போ calling, கால் கூட ஐஎன் சேர்த்தா calling. she will be calling. she will have been calling. அவள் அழைத்து கொண்டு இருப்பாள். சப்ஜெக்ட் have been வந்து ஆக்சிலரி, will have been வந்து ஆக்சிலரி வெர்பு. அடுத்து காலிங்கிறது மெயின் வெர்பு. மெயின் வெர்பு கூட நம்ம ஐஎன் சேர்த்து எழுதியிருக்கிறோம். அதுதான் இந்த ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ். அவள் அழைத்து கொண்டு இருப்பாள். she will have been calling. ஓகேங்களா? நெக்ஸ்ட் another word sentence. அவர்கள் வேலை செய்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் வேலை செய்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் வேலை செய்து கொண்டிருப்பார்கள். ஓகேங்களா? பாருங்க, வேணா அவர்கள், அடுத்து என்ன will have beenங்கிற ஹெல்பிங் வெர்பை எழுதணும். they will have been என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? அவங்க வேலை செய்து கொண்டே இருப்பார்கள். வேலை செய்து கொண்டே இருப்பார்கள். they will have been working. ஓகேங்களா? இது மாதிரி தான் நம்ம சென்டென்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணி நம்ம வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸை நம்ம ஃபார்ம் பண்ணணும். இப்போ நெகட்டிவ் சென்டென்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸில் அதோட ஃபார்முலா ஸ்ட்ரக்சர் என்னன்னா, நெகட்டிவ் டென்ஸு ஃபஸ்ட்டு சப்ஜெக்டை எழுதிடும். நெக்ஸ்ட் வந்து இந்த வில் நாட் ஹேவ் பீன். வில் ஹேவ் பீன்னா பாசிட்டிவ் டென்ஸுக்கு இந்த வில்லுக்கும் ஹேவ் பீனுக்கும் சென்டரில் ஒரு நாட் மட்டும் சேர்த்துக்கிட்டா அதுதான் நெகட்டிவ் சென்டென்ஸு. ஃபியூச்சர் பெர்ஃபெக்டோட நெகட்டிவ் சென்டென்ஸு. நெக்ஸ்ட் வந்து வெர்பு கூட ஐஎன்சி சேம் அதான் கண்டினியூஸ் டென்ஸுங்கிறதுனால வெர்பு கூட ஐஎன்சி சேர்த்து நம்ம எழுதிக்கிறோம். இப்போ பாருங்க, நீ நாளை வந்து கொண்டு இருக்க மாட்டாய் அப்படிங்கிறது நெகட்டிவ் சென்டென்ஸு. இப்போ அதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்றதுன்னா, you will not have been tomorrow. நீ நாளை வந்து கொண்டு இருக்க மாட்டாய். நீ வந்து கொண்டு இருப்பாய்ங்கிறது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ். ஃபியூச்சர் பெர்ஃபெக்டோட பர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸோட பாசிட்டிவ் டென்சஸ். நீ நாளை வந்து கொண்டு இருக்க மாட்டாய்ங்கிறது வந்து ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸோட நெகட்டிவ் சென்டென்ஸு. இந்த வில்லுக்கும் ஹேவ்-பீனுக்கும் சென்டரில் ஒரு நாட் மட்டும் சேர்த்தா அதுதான் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஒரு சென்டென்ஸை பாருங்க. அவள் அழைத்து கொண்டிருக்க மாட்டாள். அவள் அழைத்து கொண்டிருக்க மாட்டாள். அவள் அழைத்து கொண்டு இருக்க மாட்டாள். இப்போ சப்ஜெக்டை ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கிறோம். அடுத்து will not have been. will not have been. will not have been. நெக்ஸ்ட் வந்து calling வெர்பு ப்ரெசன்ட் ஃபார்ம் வெர்பு வந்து கால். அந்த கால் கூட ஐன்னு சேர்த்தா calling. அவள் she will not have been calling. அவள் அழைத்து கொண்டிருக்க மாட்டாள். அவள் அழைத்து கொண்டு இருக்க மாட்டாள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபைனல் சென்டென்ஸை பாருங்க. அவர்கள் வேலை முடித்து கொண்டிருக்க மாட்டார்கள். அவர்கள் வேலை முடித்து கொண்டிருக்க மாட்டார்கள். அவர்கள் வேலை முடித்து கொண்டிருப்பார்கள் பாசிட்டிவ் சென்டென்ஸ். ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸோட பாசிட்டிவ் சென்டென்ஸ். அவர்கள் வேலை முடித்து கொண்டு இருக்க மாட்டார்கள் வந்து ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸோட நெகட்டிவ் சென்டென்ஸ்.
இப்போ பாருங்க, அவர்கள், இதில் வந்து சப்ஜெக்ட் அவர்கள் தான். தே வில் ஹேவ் பீன்ங்கிறது ஆக்சிலரி வெர்பு. தே வில் ஹேவ், they will not have been, they will not have been, they will not have been, என்னது முடிக்கிறதுக்கு வந்து இங்கிலீஷ்ல வந்து finish. இந்த வெர்பு கூட ஐன் சேர்த்தா மெயின் வெர்பு கூட finishing. They will not have been finishing the work. They will not have been finishing the work. அவர்கள் வேலை முடித்து கொண்டிருக்க மாட்டார்கள். ஓகேங்களா? இது மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு சென்டென்ஸையும் நம்ம வந்து இந்த ஃபார்முலா, ஸ்ட்ரக்சர் ஃபார்முலா பயன்படுத்தி நம்ம வந்து சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணணும். ஓகேங்களா? ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ்ல 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்று வந்து பாசிட்டிவ் இன்டர்கேட்டிவ், இன் அனதர் ஒன் நெகட்டிவ் இன்டர்கேட்டிவ். ஓகேங்களா? இப்போ பாருங்க, இதோட ஃபார்முலா ஸ்ட்ரக்சர் என்னன்னா, ஃபர்ஸ்ட் எதிர்காலத்தை குறிக்கக்கூடிய, ஃபியூச்சரை குறிக்கக்கூடிய ஆக்சிலரி வெர்பை வந்து நம்ம எழுதிக்கிறோம். அடுத்து வந்து சப்ஜெக்ட், நெக்ஸ்ட் வந்து ஹேவ் பீன் இந்த வெர்பு, ஹெல்பிங் வெர்பு எழுதிக்கிறோம். அடுத்து V1 வெர்பு கூட ஐஎன்ஜி சேர்த்து நம்ம எழுதிக்கிறோம். இதுதான் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ்ல இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸோட ஃபார்முலா. இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சென்டென்ஸ் பார்க்குறோம். நீ, அதுக்கு முன்னாடி ஐ, யூ, வி, தே, ஹி, சி, இட் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்தா ஒரே ஒரு ஹெல்பிங் வெர்பை தான் நம்ம இங்கே பயன்படுத்தணும். அது வில்லு தான். வில், சப்ஜெக்ட், ஹேவ் பீன், வெர்பு கூட ஐஎன்ஜி சேர்த்து நம்ம வந்து இந்த சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை பாருங்க. நீ நாளை வந்து கொண்டு இருப்பாயா, நீ நாளை வந்து கொண்டு இருப்பாயா அப்படிங்கிறது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸோட இன்டர்கேட்டிவ், பாசிட்டிவ் இன்டர்கேட்டிவ். ஓகேங்களா? இப்போ இதுக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து இந்த சப்ஜெக்ட்ல எடுத்தோன்னுமே ஒரு சப்ஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்னா, இங்க யார் சப்ஜெக்டோ அவங்கள தான் நம்ம இங்கே எழுதணும். அதனால இந்த சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் வந்து நீ அப்படிங்கிற சப்ஜெக்ட். அதனால இந்த வில்லுங்கிற ஆக்சிலரி வெர்பை நம்ம ஃபர்ஸ்ட் முதல்ல எழுதிக்கிறோம். வில். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், சப்ஜெக்ட் இங்க யாரு, நீ தான் சப்ஜெக்ட், யூ, வில் யூ. நெக்ஸ்ட் வந்து ஹேவ் பீன், ஹேவ் பீன், ஹேவ் பீன்ங்கிறத எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து வெர்பு கூட ஐஎன்சி. இங்க வந்து வெர்பு வந்து வருகிறது தான் வெர்பு. அப்ப வெர்புக்கு வர்றதுக்கு இங்கிலீஷ்ல வந்து கம், வர்றதுக்கு இங்கிலீஷ்ல கம். இந்த கம் கூட ஒரு ஐஎன்சி சேர்த்தா கமிங். அதனால வந்து வில் யூ ஹேவ் பீன் கமிங் டுமாரோ, வில் யூ ஹேவ் பீன் கமிங் டுமாரோ, நீ நாளை வந்து கொண்டு இருப்பாயா. ஃபர்ஸ்ட் வில்லுங்கிற, அடுத்து சப்ஜெக்ட், அடுத்து ஹேவ் பீன், அடுத்து வெர்பு கூட ஐஎன்சி, அடுத்து டுமாரோங்கிறத போட்டு கடைசியில என்ன பண்ணணும், கொஸ்டின் மார்க்கை நம்ம மறந்துடாம இங்க சைடில் போட்டுறணும். ஓகேங்களா? உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஒரு சென்டென்ஸ் பாருங்க. அவள் அழைத்து கொண்டு இருப்பாளா, அவள் அழைத்து கொண்டு இருப்பாளா அப்படின்னு இருக்கு. இந்த சென்டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ண போறோம்னா, நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயும் சப்ஜெக்டை தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இங்க வந்து இன்டர்கேட்டிங்கிறதுனால ஆக்சிலரி வெர்பை தான் நம்ம ஃபர்ஸ்ட் முதல்ல கொண்டு வரணும். அதனால வில்ங்கிற ஆக்சிலரி வெர்பை முதல்ல எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட், இங்க வந்து சி, அவள் தான் சப்ஜெக்ட், அதனால சிங்கிற சப்ஜெக்ட் எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ஹேவ் பீன், ஹேவ் பீன். நெக்ஸ்ட் அழைக்கிறது இங்கிலீஷ்ல வந்து கால்,
அந்த கால் கூட ஐஎன்சி சேர்த்தா காலிங். calling. She, will she have been calling? Will she have been calling? Next ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு இந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ற வேண்டியதுதான். இப்போ அடுத்து ஃபைனல் சென்டென்ஸை பாருங்க. அவர்கள் வேலை முடித்து கொண்டு இருப்பார்களா? அவர்கள் வேலை முடித்து கொண்டு இருப்பார்களா அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸு. இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் முதல் எடுத்தோன்னையும் வில்லுங்கிற ஆக்சிலரி வெர்பை நம்ம எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து சப்ஜெக்ட் அவர்கள், அதனால அவர்கள்ங்கிற சப்ஜெக்டை நம்ம எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து have been எழுதிக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இங்க வந்து வெர்பு மெயின் வெர்பு என்ன? முடிக்கிறது தான் மெயின் வெர்பு. முடிக்கிறது. முடிக்கிறது இங்கிலீஷ்ல இருந்து ஃபினிஷ், FINISH ஃபினிஷ். ஃபினிஷ் கூட ஐஎன் சேர்த்தா ஃபினிஷிங். will they have been finishing the work? finishing the work. கொஸ்டின் மார்க் போட்டு இந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ற வேண்டியதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு சென்டென்ஸையும் நம்ம வந்து இந்த ஃபார்முலா ஹெல்பிங் வெர்பை பயன்படுத்தி நம்ம கொஸ்டின் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வந்து நீ நாளை வந்து கொண்டு இருக்க மாட்டாயா அப்படிங்கிறது நெகட்டிவ் சென்டென்ஸ். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கன்டினியூஸோட நெகட்டிவ் சென்டென்ஸ். அதுக்கு முன்னாடி இதோட ஃபார்முலா எப்படி இருக்கும், இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அது தெரிஞ்சாலும் நம்ம வந்து இந்த ஃபார்முலா வச்சு நம்ம இந்த சென்டென்ஸை அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? மேக்கப் பண்ணலாம். இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி தான் இந்த சென்டென்ஸை மேக்கப் பண்ணணும். அதனால எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஐ, யூ, வி, தே, ஹி, சி, இட், நேம்ஸ்னா எல்லா எந்த பேர் வேணாலும் இருக்கலாம். ஒரு ஆண் பெயராக இருக்கலாம், ஒரு பெண் பெயராக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அந்த இது எல்லாமே தான் சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட் எல்லாமே வந்தால் காமன் ஆக்சிலரி வெர்பை தான் நம்ம பயன்படுத்தணும். வில்லு ஏன்னா ஓகேங்களா? இது வந்து வில்லுங்கிறது வந்து எதிர்காலத்தை ஃபைன் பண்ணக்கூடிய ஒரு துணை வினைச்சொல், ஆக்சிலரி வெர்பு, ஹெல்பிங் வெர்புன்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து சப்ஜெக்ட். ஒரு சென்டென்ஸில் நம்ம யாரை பற்றி பேசுகிறோமோ அவங்க தான் சப்ஜெக்ட், அவங்கள எழுதிக்கணும். அடுத்து இது வந்து நெகட்டிவ் சென்டென்ஸுங்கிறதுனால, ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸோட நெகட்டிவ் சென்டென்ஸுங்கிறதுனால இந்த நாட்டுங்கிறத நம்ம வந்து அடுத்து கொண்டு வரணும். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், ஹேவ் பீன்ங்கிறது ஒரு பர்ஃபெக்டை குடிக்கக்கூடிய ஒரு ஒரு ஹெல்பிங் வெர்பு. அதனால ஹேவ் பீன்ங்கிறத அடுத்து நம்ம எழுதிக்கணும். நெக்ஸ்ட் வந்து வெர்பு ப்ரெசன்ட் ஃபார்ம் வெர்பு கூட ஐஎன்சி சேர்த்துக்கணும். மெயின் வெர்பை கூட ஐஎன்சி சேர்த்து நம்ம இந்த சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ பாருங்க, ஒரு சென்டென்ஸை பார்க்க போகிறோம். அடுத்து வந்து என்ன பண்ணணும்னா, இப்போ இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த வில்லையும் இந்த நாட்டையும் சுருக்கியிருக்கிறேன். வில் நாட்டுங்கிறத சுருக்குனா ஓன்ட். அது ஓன்ட், வில் நாட் ஓன்ட். இது மாதிரி நம்ம இந்த வில்லையும் நாட்டையும் சுருக்கி நம்ம எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து இங்கே உள்ளது சேம் தான், அதே தான். சப்ஜெக்ட் ஹேவ் பீன் பர்ஃபெக்டாக கொடுக்கக்கூடியது. அடுத்து வந்து வெர்பு கூட மெயின் வெர்பு கூட ஐஎன்சி சேர்த்து நம்ம இந்த சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சென்டென்ஸ், நீ நாளை வந்து கொண்டு இருக்க மாட்டாயா அப்படிங்கிறது வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸோட நெகட்டிவ் சென்டென்ஸு. இதோட பாசிட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா நீ நாளை வந்து கொண்டு இருப்பாயா, அது ஏற்கனவே முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம். இது வந்து இப்போ நம்ம பார்த்தது வந்து நெகட்டிவ் சென்டென்ஸு. ஓகேங்களா? அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து வேணா ஓன்ட்டுன்னு நம்ம ஃபர்ஸ்ட் ஓன்ட் எழுதிக்கிட்டோம். அடுத்து சப்ஜெக்ட் எழுதிக்கிட்டோம். அடுத்து ஹேவ் பீன்ங்கிற இந்த பர்ஃபெக்டை கொடுக்கக்கூடிய ஹெல்பிங் வெர்பை எழுதிக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து மெயின் வெர்புங்கிறது கம் வர்றதுக்கு, அதனால கம் கூட ஐஎன்சி சேர்த்து நம்ம கமிங்னு எழுதிக்கிட்டோம். அடுத்து டுமாரோ, நாளைங்கிறதுக்கு டுமாரோ போட்டு சென்டென்ஸோட எண்டில் வந்து நம்ம கொஸ்டின் மார்க்கை போட்டு நம்ம இந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? உங்களுக்கு புரியுதுங்களா? இதே மாதிரி தான் நம்ம சென்டென்ஸ் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி ஒவ்வொரு சென்டென்ஸையும் நம்ம வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு இங்கிலீஷ் வரும். ஓகேங்களா? நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ பாருங்க, நீ நாளை வந்து கொண்டிருக்க மாட்டாயா, won't you have been coming tomorrow? நீ நாளை வந்து இருக்க மாட்டியா அப்படின்னு கேட்குறோம்ல.
அது கேட்கறதுக்கு இந்த மாதிரி சென்டென்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணி நம்ம கொஸ்டினை கேட்கலாம். நெகட்டிவாகவும் கேட்கலாம், பாசிட்டிவாகவும் கேட்கலாம். டபிள்யூஹெச் வேர்டை பயன்படுத்தி கொஸ்டின் கேட்கலாம். அடுத்து டபிள்யூஹெச் பயன்படுத்தி அதுக்கு அப்புறம் வரேன். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் ஒரு சென்டென்ஸை பாருங்க. அவர்கள் அழைத்து கொண்டு இருக்க மாட்டார்களா? அவர்கள் அழைத்து கொண்டு இருக்க மாட்டார்களா? ஓகேங்களா? இப்ப இந்த சென்டென்ஸ்ல ஓன்ட் நெகட்டிவ்ங்கிறதுனால ஓன்ட் ஃபர்ஸ்ட் எழுதிக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து சிங்கிறது இந்த சென்டென்ஸுக்கு அவள்ங்கிறதுக்கு சி. இது உங்களை பத்தி தான் சென்டென்ஸ் சொல்றாங்க. யாரு சப்ஜெக்ட்? அவங்க தான் சப்ஜெக்ட். அடுத்து ஹேவ் பீன்ங்கிற இந்த பர்ஃபெக்டா இருக்கக்கூடிய ஹேவ் பீன் அடுத்து எழுதிக்கிட்டோம். அடுத்து மெயின் வெர்ப் என்னன்னா கால், கூப்பிடுறதுக்கு அழைக்கிறதுக்கு சொல்றோம்ல, அதுக்கு வந்து இங்கிலீஷ்ல வந்து கால்னு அர்த்தம். கால், அந்த கால் கூட ஐஎன்சி சேர்த்தா காலிங் ஆயிரும். அதனால won't she have been calling? அவள் அழைத்து கொண்டிருக்க மாட்டார்களா? அவள் அழைத்து கொண்டிருக்க மாட்டாளா? won't she have been calling? ஓகேங்களா? உங்களுக்கு புரியுதுங்களா? அடுத்து நெக்ஸ்ட் ஒரு சென்டென்ஸ் பாருங்களேன். அவர்கள் வேலை முடித்து கொண்டிருக்க மாட்டார்களா? அவர்கள் வேலை முடித்து கொண்டிருப்பார்களாங்கிறது வந்து பாசிட்டிவ் இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸ். அவர்கள் வேலை முடித்து கொண்டு இருக்க மாட்டார்களாங்கிறது நெகட்டிவ் இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸ். அவர்கள் வேலை முடித்து கொண்டு இருப்பார்களா அப்படிங்கிறது வந்து பாசிட்டிவ் இன்டர்கேட்டிவ். ஓகேங்களா? இப்ப பாருங்க, ஓன்ட் தே. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஓன்ட் எழுதிக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து தே எழுதிக்கிட்டோம். சப்ஜெக்ட் இவங்க தான். அவர்கள்ங்கிறதுக்கு இது இங்கிலீஷ்ல வந்து தே. அடுத்து ஹேவ் பீன்ங்கிற இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்டை குறிக்கக்கூடிய இந்த ஹேவ் பீன்ங்கிறது எழுதிக்கிட்டோம். அடுத்து ஃபினிஷ்ங்கிறது ப்ரெசன்ட் ஃபார்ம் வெர்பு, மெயின் வெர்பு, முடிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல ஃபினிஷ், அது கூட ஐஎன்சி சேர்த்து ஐஎன்சி ஃபினிஷிங்னு நம்ம எழுதிக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஒர்க்குங்கிறத நம்ம ஆப்ஜெக்டை நம்ம எழுதி இந்த சென்டென்ஸை கொஸ்டின் மார்க் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அவர்கள் வேலை முடித்து கொண்டு இருக்க மாட்டார்களா? won't they have been finishing the work? won't they have been finishing the work? ஓகேங்களா? உங்களுக்கு புரியுதுங்களா? இப்ப அடுத்து வந்து என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வந்து WH வேர்டை பயன்படுத்தி நம்ம எப்படி கொஸ்டின் கேட்கறது அப்படின்னு வந்து நம்ம பார்க்க போறோம். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ்ல WH வேர்டை பயன்படுத்தி நம்ம எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து WH வேர்டுனா அப்படி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப என்ன, ஏன், எப்படி, எதற்கு, யார், இப்படி கேள்வி கேட்கணும் இல்லையா? இதுக்கு பேர்லாம் தான் WH வேர்டு. இந்த WH வேர்டை பயன்படுத்தி நம்ம எப்படி நம்ம கொஸ்டின் கேட்கலாம் அப்படிங்கிறத பத்தி இப்போ டீட்டெயில்ஸா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ்ல இப்போ வந்து நீ வந்து கொண்டிருப்பாயா அப்படிங்கிறது வந்து எஸ் ஆர் நோ கொஸ்டின். அதாவது நீ வந்து கொண்டிருப்பாயா, ஆம், இல்லை, வருவேன், வர மாட்டேன் அப்படிங்கிறது. நீ எப்பொழுது வந்து கொண்டிருப்பாய்ங்கிறது வந்து WH வேர்டு பயன்படுத்தி எப்பொழுதுங்கிற WH வேர்டு இந்த இதில் வந்திருக்கு, இந்த சென்டென்ஸ்ல வந்திருக்கு. அதனால வந்து இந்த WH வேர்டை பயன்படுத்தி நம்ம எப்படி ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ்ல நம்ம வந்து கொஸ்டின் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி தான் இப்போ நான் பார்க்க போறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் ஃபார்முலா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். அதனால வந்து இந்த ஃபார்முலா எப்படி இருக்கணும்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நம்ம வந்து அடுத்து சென்டென்ஸ் எப்படி மேக்கப் ஃபார்ம் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்க, எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே அது சேம் தான், சேம் ஆக்சிலரி வெர்பு தான். அதனால வந்து ஐ, யூ, வி, தே, ஹி, சி, இட், நேம்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு சேம் காமன் ஆக்சிலரி வெர்பு தான். ஃபர்ஸ்ட் வந்து எடுத்தோடனே சென்டென்ஸ்ல இந்த WH வேர்டை பயன்படுத்தி நம்ம எப்படி ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ்ல எந்த டென்சஸ் இருந்தாலுமே நீங்க எடுத்தோடனே சென்டென்ஸுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்பிக்கிறது வந்து WH வேர்டை தான் நம்ம இந்த சென்டென்ஸை ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? அதனால வந்து ஃபர்ஸ்ட் WH வேர்டை நம்ம போட்டுக்கணும். அந்த ஒரு வாக்கியத்துல ஒரு சென்டென்ஸ்ல எந்த WH வேர்டு இருக்கு அப்படின்னு நம்ம ஃபைண்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அடுத்து வந்து வில்லுங்கிறது எதிர்காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு துணை வினைச்சொல், ஹெல்பிங் வெர்பு. நெக்ஸ்ட் வந்து ஒரு சென்டென்ஸ்ல யாரை பத்தி பேசுறோமோ அவங்க தான் சப்ஜெக்ட். அதனால வந்து சப்ஜெக்டை நம்ம வந்து போட்டுக்கணும். நெக்ஸ்ட் வந்து இந்த பர்ஃபெக்ட்னு வருது இல்ல, இந்த பர்ஃபெக்ட்னு வர்றதுனால இந்த ஹேவ் பீன் அப்படிங்கிற அதுவும் ஒரு ஹெல்பிங் வெர்பு, அதை போட்டுக்கணும். நெக்ஸ்ட் வந்து அந்த மெயின் வெர்பு கூட ஐஎன்சி சேர்த்து நம்ம எழுதிக்கணும். இதுதான் இந்த WH வேர்டோட ஃபார்முலா ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சென்டென்ஸை நம்ம இந்த WH வேர்டை பயன்படுத்தி எப்படி நம்ம ஃபார்ம் பண்றதுன்னு பார்க்க போறோம். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்
நீ எப்பொழுது வந்து கொண்டிருப்பாய் அப்படின்னு இருக்கு. நீ எப்பொழுது வந்து கொண்டிருப்பாய். இதுல வந்து WH வேர்டு எது நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட். எப்பொழுதுங்கிறது தான் WH வேர்டு. எப்பொழுதுங்கிறது தான் WH வேர்டு. இப்ப இந்த எப்பொழுதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? வென். என்னது? வென். வென்னா எப்பொழுது. ஓகேங்களா? இப்ப வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இந்த WH வேர்டை நம்ம எழுதிக்கிறோம். வென். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்? வில். ஃபியூச்சருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஹெல்பிங் வெர்ப் வில். வென் வில். நெக்ஸ்ட் இந்த சப்ஜெக்ட் இங்க வந்து நீங்கிறதா சப்ஜெக்ட். அதனால when will you. when will you. அடுத்து என்ன? have been. அடுத்து have been. when will you have been. இங்க வந்து மெயின் வெர்ப் என்ன? கம் கூட ஐன் சேர்த்தா coming. when will you have been coming. அவ்வளவுதான். இங்க டுமாரோ போடக்கூடாது. ஏன்னா எப்பொழுதுன்னு ஒரு கேள்வி வந்துருச்சு. அதனால வந்து இங்க டுமாரோ தேவையில்லை, போடக்கூடாது. தப்பு, போட்டா தவறு. ஓகேங்களா? when you have been coming. நீ எப்பொழுது வந்து கொண்டு இருப்பாய். நல்லா பாத்துக்கங்க. இந்த சென்டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து எப்பொழுதுங்கிறதுக்கு வென்ங்கிற WH வேர்டை போட்டுக்கிட்டோம். அடுத்து ஃபியூச்சரை குறிக்கக்கூடிய ஹெல்பிங் வெர்ப் எழுதிக்கிட்டோம். அடுத்து சப்ஜெக்ட், அடுத்து have been, அடுத்து கமிங். இங்க டுமாரோங்கிறத சேர்க்கக்கூடாது. ஏன்னா வந்து நம்ம எப்பொழுது அப்படின்னு கேள்வி கேட்டுட்டோம். நீ அதுக்கு ஆன்சர் தான் நாளைங்கிறது. அதனால வந்து நாளைங்கிறது இந்த சென்டென்ஸ்ல நம்ம போடக்கூடாது. ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்ட்? டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? உங்களுக்கு புரியுதுங்களா? ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. ஏன் அவள் அழைத்து கொண்டிருப்பாள். ஏன் அவள் அழைத்து கொண்டு இருப்பாள். இந்த சென்டென்ஸ்ல எது WH வேர்டுனா ஏன்ங்கிறது தான் WH வேர்டு. அதனால இந்த ஏன்ங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல வந்து ஒய். என்னது? ஒய். அதனால WH வேர்டை பயன்படுத்தி ஒய்ன்னு நம்ம எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? அடுத்து வில். இந்த வில் எழுதிக்கிறோம். ஒய் வில். அடுத்து என்ன? இங்க சப்ஜெக்ட் அவள் தான் சப்ஜெக்ட். அவளுக்கு என்ன இங்கிலீஷ்ல? சி. ஒய் வில் சி. நெக்ஸ்ட் have been. ஒய் வில் சி have been. காலிங். காலுக்கு வந்து இங்கிலீஷ்ல வந்து அழைக்கிறது. அத வெர்பு கூட ஐன் சேர்த்தா காலிங். ஒய் வில் சி have been calling. சென்டென்ஸோட எண்ட்ல வந்து கொஸ்டின் மார்க்க போட்டு இந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணிடணும். ஒய் வில் சி have been calling. ஏன் அவள் அழைத்து கொண்டு இருப்பாள். அவள் எப்படி அழைத்து கொண்டிருப்பாள்னா இந்த ஒய் எடுத்துட்டு how will she have been calling. how will she have been calling. ஓகேங்களா? அவர் எங்கே அழைத்து கொண்டிருப்பாள் அப்படின்னா இந்த ஒய் எடுத்துட்டு where will she have been calling. அவள் எங்கே அழைத்து கொண்டு இருப்பாள். இப்ப நம்ம வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியது இந்த WH வேர்டை மட்டும் தான் சேஞ்ச் பண்ணணும். பாக்கி எல்லாமே சேம் தான். சென்டென்ஸ்ல சேமா தான் வரும். இங்க என்ன பண்ணணும்? இந்த WH வேர்டை மட்டும் தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? உங்களுக்கு புரியுதுங்களா? டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் ஆர் நோ? ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு சென்டென்ஸ் பாருங்க. அவர்கள் என்ன முடித்துக் கொண்டு இருப்பார்கள். அவர்கள் என்ன முடித்துக் கொண்டு இருப்பார்கள். இதுல வந்து WH வேர்டு வந்து என்ன? வாட். வாட்னா என்ன? என்ன. அப்ப அதனால வந்து அந்த வாட்ங்கிறத ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் சொல்ல ஃபர்ஸ்ட்ல